அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாடு சிறுபான்மையின மக்களுக்கு பெரும் பாதுகாப்பும் அரணுமாக இருந்து வரும் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையின ஆணையத் தலைவர் அருட்தந்தை ஜோ அருண் அவர்களுக்கும் மற்றும் அவரோடு இணைந்து வந்த உயர் அதிகாரிகள் அனைவருக்கும், சிறப்பாக நாகை மாவட்ட ஆட்சியர் மற்றும் அனைத்து அதிகாரிகளுக்கும் திருத்தல பேராலயத்தின் சார்பாகவும் கிறிஸ்தவ மக்கள் அனைவரின் சார்பாகவும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அதிபர் என்ற முறையில் என்னுடைய தனிப்பட்ட சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்று அருட்தந்தை ஜோ அருண் அவர்கள் மாலை வந்தார்கள். அவர்களுக்கு ஒரு சிறப்பான வரவேற்பை தந்தோம். ஆலயத்தில் சென்று ஜெபம் செய்த பிற்பாடு அவரோடு இணைந்து பணியில் இருந்த மற்றவர்களும் ஒன்றிணைந்து சிறிது நேர ஆலோசனைக்கு பிறகு அனைவரும் வேளை நகரிலே மிகவும் பிரசித்தி பெற்றிருக்கின்ற ஆலயத்தோடு கூட இணைந்திருக்கின்ற அலைக்கடல் தவழுகின்ற வங்காள குடா கடலிலே சென்று அந்த கடற்கரை ஓரங்களை கண்டு மகிழ்ந்தோம். பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி. ஆனால் அங்கிருந்த அந்த சூழல் சற்று மனதை வருத்தியதை எல்லோரும் உணர்ந்தோம். காரணம், அங்கு போவதற்கான வழியும் அதை சார்ந்திருக்கின்ற இடங்களும் மிகவும் சுத்தமில்லாமல் சற்று கடினமாக செல்வதற்கு கூட அதிகப்படியான வழி இல்லாததாக இருந்ததை பார்த்தோம். ஆகவே போகின்ற வழியிலேயே அருட்தந்தை அவர்களும் அவரோடு வந்திருந்த உயர் அதிகாரிகளும் கலந்து ஆலோசித்து இந்த இடத்திற்கு என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், பேரூராட்சியோடு இணைந்து இதை எப்படி சுத்தப்படுத்தலாம், வருகின்ற மக்கள் அனைவரும் முகம் சுளிக்காமல் இருக்கக்கூடிய விதத்தில் இந்த கடற்கரை ஓரங்களை எவ்வாறு அழகுபடுத்தலாம் என்பதை அங்கேயே நிறுத்தி நிதானமாக யோசித்தார்கள். அவர்களோடு நானும் இருந்தேன். என்னோடு கூட அருட்தந்தையர்களும் வந்திருந்தார்கள். நாங்கள் எல்லோரும் அவர்களுடைய செயலை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டோம். இருந்த இடத்திலேயே இருந்து எப்படி திட்டம் தீட்டுவது என்பதை மிகச்சிறப்பாக செய்திருந்தார்கள். அதோடு கூட நேற்றைய நாள் முடிந்தது. இன்று நாகையிலே சிறுபான்மையின மக்களோடு இணைந்து இந்த ஆணையம் ஒரு பெரிய கூட்டம் ஒன்றை நடத்துவதாக எழுதப்பட்டிருந்தது. அதற்கும் சென்றிருந்தோம். 10:30 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட அந்த கூட்டம் தமிழ்த்தாய் வாழ்த்தோடும் இறை வணக்கத்தோடும் இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சிறப்பாக செய்திருந்தது. மிக அழகாக இருந்தது. நாகை ஆட்சியாளர் அவர்கள் அனைவரையும் வரவேற்றார்கள். பிறகு வரவேற்பு உரை முடிந்த பிற்பாடு அருட்தந்தை அவர்கள் இன்று வெள்ளிக்கிழமை, ஆகவே இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவரும் வழிபாட்டிற்கு செல்ல வேண்டும், ஆகவே அவர்களுக்கு முன்னுரிமை தந்து அவர்கள் குறைகளையும் அவர்களுக்கு தேவையான பரிந்துரைகளையும் வேண்டல்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக மிக அழகாக நேர்த்தியாக நிறுத்தி நிதானமாக கேட்டு ஆங்காங்கே அவர்கள் கேட்டதற்கெல்லாம் உடனடி தீர்வாக அவ்வப்பொழுதே ஆணைகளை பிறப்பித்தது எங்களை மிகவும் பிரமிக்க வைத்தது. மொழியினாலே கூட நாம் இங்கு சிறுபான்மையினராக இருக்கிறோம் என்ற ஒரு புதிய கருத்தையும் அவர்கள் சொன்னார்கள். பௌத்தர்கள், சமணர்கள் என்று எல்லோரையும் பேச வைத்து யார் யாருக்கெல்லாம் என்னென்ன குறைகள் தேவையோ எல்லாவற்றையும் கேட்டார். அவரோடு இணைந்திருந்த மாவட்ட ஆட்சியர் அவர்களும் மற்ற உயர் அதிகாரிகளும் மிகவும் பொறுமையோடும் கேட்டுக்கொண்டு மிகச்சிறப்பாக செய்தார்கள். நாங்களும் எங்களுக்கு தேவையான ஒரு சில விண்ணப்பங்களையும் சொல்லியிருந்தோம். எங்களுக்கு மிகவும் தேவையானது, இங்கே இருக்கின்ற அந்த ஆட்டோ வேகமாக செல்கிறார்கள், இன்னும் அதிகப்படியான எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். ஒரு சிறிய ஊரிலே ஏறக்குறைய 600 ஆட்டோக்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். ஆகவே இதனால் இங்கு ஜெபிக்க வந்திருக்கின்ற இந்த திருப்பயணிகள் ஜெபிக்க முடியாமல் தடுமாறுகிறார்கள். அதையும் முடித்து கொடுத்தால் எங்களுக்கு மிக நலமாக இருக்கும் என்று சொன்னோம். உடனே அவர்கள் நாகை காவல் கண்காணிப்பாளரிடம் அதை கேட்டு
இன்னும் 1 மாதத்திற்குள் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி விடுவதாக சொன்னார்கள். இது வெறும் திருநாளுக்காக செய்தால் மட்டும் போதாது, ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அதுவும் வெள்ளி, சனி, ஞாயிறன்று மிகவும் மக்கள் அதிகமாக வருகின்ற நேரங்களிலே இதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். முகமலர்ச்சியோடு அவர்களும் செய்வதாக சொன்னார்கள். எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அதே போன்று குப்பைகளை கொட்டுவதிலும் பேராலயம் உதவி செய்ய வேண்டும் என்று எங்களையும் கேட்டுக்கொண்டார்கள். நாங்களும் அதற்கு உதவி செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். அதே போன்று கடற்கரையை 300 மீட்டர் எங்களிடம் ஒதுக்கி தருவதாக சொன்னார்கள் நாகை ஆட்சியாளர் அவர்கள். அதையும் விரைவாக செய்து கொடுத்தால் பேராலயத்திலிருந்து அந்த 300 மீட்டர் உள்ள கடற்கரையை நாங்களே சுத்தப்படுத்தி வருகின்ற திருப்பயணிகள் அங்கும் சென்று இயற்கை காட்சிகளை, கடலை, அலையை, ஓயாது இருக்கின்ற அலையை அவர்கள் மகிழ்ந்திருக்கலாம் என்பதை புரிந்து கொண்டு நாங்களும் உதவி செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். இவ்வாறு சொல்லப்பட்ட எல்லா கோரிக்கைகளையும் பரிந்துரைகளையும் நிதானமாக கேட்டு செய்து கொடுத்தது எங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருந்தது. மொத்தத்தில் இன்று நடைபெற்ற இந்த ஒரு கூட்டம் மிகச்சிறப்பாக இருந்தது. தொடர்ந்து இந்த பணி சிறக்க வேண்டும் என்று ஆசிக்கின்றோம். இறைவன் நம் அனைவரையும் எல்லா எல்லைக்கோடுகளையும் தாண்டி ஆசீர்வதிக்க தொடர்ந்து அன்னை வேளாங்கண்ணி தாய் நம் அனைவருக்கும் நம்முடைய அரசுக்கும் தேவையான அனைத்தையும் தர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.